வணக்கம் மக்களே. சண்டே மார்னிங் எழுந்த உடனே ஜூஸ் போட்டுட்டு அம்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்ட உடனே ஒரு 1 o'clock போல் சிக்கன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் லஞ்சுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 o'clock போல் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. லாஸ்ட் இயர் சேம் எக்ஸாக்ட் டேட்டில் இதே நாள் பீச் வந்திருந்தோம். ஒரு மெமரி ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஆன்டிஸ் கூட போனால் போர் அடிக்கும் அப்படிலாம் இல்லை, ஜாலியாக இருக்கும். அவங்க எதாவது பேச நாங்கள் எதாவது பேச அப்படியே ஃபன்னாக இருந்துச்சு. ஜஸ்டின் பீபர் போஸ்டர் பார்த்த உடனே எனக்கு பழைய காலத்து ஞாபகம்லாம் வந்துடுச்சுங்க. ஒரு காலத்தில் நான் பயங்கரமான ஃபேனாலாம் இருந்தேன். இந்த பீச்சில் மட்டும் நடக்கும்போது நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த ரங்கராட்டினத்தை பார்த்த உடனே எனக்கும் ஆசை வந்துருச்சு. ஸோ இதில் ஒரு ரைட் போனோம். அப்படியே பார்த்தா பானிபூரி கடையை பார்த்தோன்னே எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் டெம்ட் ஆகி ஒரு சன்னா சமோசா வாங்கிட்டோம். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே பீச்சுக்கு வந்தால் இவரை பாருங்கள். இவர் வந்துட்டு என்னை பிடிச்சிட்டு விடவே இல்லை, விளையாடிட்டே இருக்கணும்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் பீச்சில் காலை மட்டும் நினச்சிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. வீட்டிலேருந்து ஆன்டிஸ் பேக் பண்ணிட்டு வந்த சுண்டலை சாப்பிட்டதுக்கப்புறம் சன்செட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். லைக் வீக் டேஸ் ஒர்க். ஸோ அப்படியே போயிட்டுருக்க டைமில் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை இந்த மாதிரி வெளியே போகிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த குட்டி மாடு பாருங்கள், அவங்க அம்மா கூட எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணுன்னா நம்ம மட்டும் தான் பீச்சுக்கு போவோம்னு பார்த்தா பாதி சென்னை கூட்டம் அங்கே தாங்க இருந்துச்சு. எங்கடா போவீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாமே முடிச்சுட்டு பஸ்ஸில் திருப்பி வீட்டுக்கு போயிட்டோம் எல்லாம். இன்னொரு மினி vlog சந்திக்கும் வரை இது உங்கள் சோறு முக்கியம். டாடா பபாய். டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.